பார்க்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். நெகேமியா 9:6 வாசிக்கலாமா? நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி நீர் அவைகள் எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. அப்போ ஏன் நாம் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்று சொன்னால், இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். எதெல்லாம் காப்பாற்றுகிறார்னா, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் அப்படின்னு சொல்லிட்டு பக்தன் சொல்லுகிறான், அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். இந்த பூமியில இருக்கிறது, அந்த வானத்தில் இருக்கிறது, எல்லாவற்றையும் யார் உண்டாக்கினாரோ அவரே காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உண்டாக்கினார், தேவனே காப்பாற்றுகிறார். தேவன் உண்டாக்கினார், தேவனே காப்பாற்றுகிறார். அப்ப சொல்றா பாருங்க, அவைகள் எல்லாவற்றையும் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. வான சேனைகள் பணிந்து கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் கண்டிப்பாக என்ன செய்யணும்? பணிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், வான சேனை பணிந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் பணிந்து கொள்ளணும். வான சேனை மேலே இருந்து பணிந்து கொள்ளுகிறது. நீங்களும் நானும் பூமியில இருந்து இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து கொடுத்தாரு, இந்த 7வது நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கி கொடுத்தாரு. அவரை நீங்களும் நானும் என்ன செய்யணும்? பணிந்து கொள்ள வேண்டும். வான சேனை மாத்திரம் கிடையாதுங்க, நீங்களும் நானும் என்ன செய்யணும்? பணிந்து கொள்ள வேண்டும். இன்று ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தரை பணிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மேல் ஆவியானவர் இறங்கி உங்களை ஆசீர்வதித்து நீங்களும் கர்த்தரை பணிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாற்றுவாராக. ஏன் நாம் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீர் அவைகளை காப்பாற்றுகிறீர். சமுத்திரத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அலைகளை காப்பாற்றுகிறார், அதில் இருக்கக்கூடிய சகல சிருஷ்டிகளை காப்பாற்றுகிறார், பூமியை காப்பாற்றுகிறார், வானத்தை காப்பாற்றுகிறார், மனிதனை காப்பாற்றுகிறார், அண்ட சராசரங்களை படைத்து தெய்வம் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்களும் வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது என்று சொல்லுகிறான் இந்த பக்தன். ஆகவே வான சேனைகளோடு கூட நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீங்கள் வாசிங்களேன், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிச்சோம்ல, அதே வசனத்தில் பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார். அப்ப இந்த வானத்தையும், முதலாவது வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். அப்ப தேவன் சிருஷ்டித்தார் என்றதுக்கு ஒரு அர்த்தம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் நாம் தெய்வத்தை ஏன் தேட வேண்டும் என்று சொன்னால், அவர்தான் படைத்தார், அவர்தான் சிருஷ்டித்தார். ஆகவே நாம் அவரை என்ன செய்யணும்? தேடிதான் ஆகும்.